ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னு பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி மாவில் அடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு கடுகு, ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிய விடுங்க. ரெண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை வதங்கினதும் நமக்கு வந்து அதில் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கடலப்பருப்பு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா இந்த பக்குவம் வரவளுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்தால் தான் அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வெந்ததும் ஒரு கப் நான் ராகி மாவு வச்சுருக்கேன். அதை வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா வறுக்கிற போது கொஞ்சம் ஸ்மெல் வரப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதை கை கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம கை வேலையே நல்லா பெசரி விடுங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு அப்புறமா தான் சேர்க்கணும். நல்லா பெசரி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். நம்ம தண்ணி ரொம்ப சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணியாயிரும். அப்புறம் வந்து நம்ம அடை சுட முடியாது. அதனால் நம்ம வந்து நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த மாவை வந்து கட்டி இல்லாமல் நல்லா பிணையணும். பார்த்திங்களா, எங்கள் சப்பாத்தி மாவு இது கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து பிணைஞ்சு வச்சுட்டேன். பிணைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காயாமல் இருக்கும். நல்லா ஆயில் போட்டு தடவி விட்டுட்டு இப்போ நம்ம தோசைகளை ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உருண்டை பார்த்திங்களா, இந்த நான் சின்னதாக நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் அதில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் சின்ன ஷேப் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட வாழை இலை கிடையாது. நான் வாழை இலை இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நீங்கள் வாழை இலையில் கூட தட்டி அழகாக அதில் போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கையிலே தட்டி எடுத்துக்கிறேன். அதனால் நான் கையில் தட்டுனால சின்ன பீஸாக எடுத்துக்கிறேன். இது மாதிரி நல்லா தட்டிட்டு நம்ம தோசைகள் சூடானதும் நம்ம ஒவ்வொன்றா இப்படி சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ராகி மாவில் செய்கிறனால நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். நல்லா ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகம். ஸோ இது நீங்கள் எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கிறப்ப அது வந்து கொஞ்சம் குக்கிங் டைமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா அதை வேக விட்டு டபுள் சைடு திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். பார்த்து டக்குன்னு கலர் மாறிடும். நம்ம கலர் மாறினோடனே அது வெந்துருச்சுன்னு நினச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் அது குக்கிங் ஆகும். மெதுவாக வந்து திருப்பி போட்டு இந்த மாதிரி ஸ்லோ குக்கிங் தான் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா உள்ள மாவுலாம் வெந்து அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. தேங்காய் சட்னின்னு வச்சு சாப்பிட்ணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வறுத்து செய்கிறப்ப அந்த மாவு நல்லா பிடிக்கிறதுக்கும் தட்டுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். என்னோடய சமையலை பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.